வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. நினைந்தழுதல் எனும் தொகுப்பிலிருந்து ஓட்டமாவடி அரபாத் எழுதிய மூத்தம்மா சிறுகதை. தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா. கொட்டி வைத்த இடத்தில் சற்று நேரம் இசகாமல் பிசகாமல் உறைந்திருக்கும் எருமை தயிரை போல் ஆடாமல் இருந்தது அதன் வடிவம். வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்கையில் உறை தயிரின் பாலாடையோ என வியக்க வைத்தது அதன் அழகு. தூரத்தே சீறும் கடலின் சீற்றம் துல்லியமாய் கேட்டது. சற்று தள்ளி நிற்கும் மாமரத்தின் பூக்கள் காற்றுக்கு உதிர்ந்து கூரைக்கு மேல் நச்சென விழுந்தன. சம்பந்தமில்லாமல் நாய்கள் ஊளையிடுவதும் தனகித் திரிவதும் ஒழுங்கைக்குள் ஒன்றையொன்று துரத்தி கடிப்பதும் மிக தெளிவாய் தெரிந்தது. மூத்தம்மா வரும் வரை நான் பந்தலின் கீழ் தொங்கின ஊஞ்சலில் இருந்தேன். என் மடிக்குள் சின்ன தங்கச்சி இருந்தாள். காலை கீழே குத்தி உந்திவிட்டேன். எண்ணெய் வறண்டிருந்த ஊஞ்சல் சைன் கிரீச்சிட்டது. மஞ்சோனா மரத்தில் பக்குள் கத்தியது. மஞ்சோனாவை பார்த்தேன். மிக அடர்த்தியாய் காற்றுக்கு தலை விரித்தாடி ஒய்யாரமாய் நின்றது. பயத்தில் உறைந்து போய் என்றேன். என்ன மன? இந்த பக்குல துரத்துகா. ஒரு சிரட்டையில் நெருப்பு தணலை நிறைத்து கொண்டு வெளியே வந்தார். பந்தலின் கீழிருந்து உப்பு கட்டிகளை தூவினார். பட்பட்டென பெரும் சப்தத்துடன் வெடித்தது. பக்குள் பறந்ததாக சிலமணில்லை. எனினும் அது கத்துவதை நிறுத்தி கொண்டதில் எனக்கு திருப்தி. மறுபடியும் குடிலுக்குள் நுழைந்து ஒரு துண்டு பாயுடன் வந்தா. மஞ்சோனா மரத்தின் கீழ் பாயை விரித்து சாய்ந்து கொண்டா. இலைகளுக்கிடையே நிலாவொளி கசிந்தது. மூத்தம்மா எப்போதும் கால்களை பரத்தி ஒரு காலுக்கு மேல் மறு காலையும் போட்டு ஆட்டியவாறு தான் அமர்ந்திருப்பா. வெற்றிலை பெட்டி அருகில் இருந்தது. படிக்கத்தை காணவில்லை. வெற்றிலையை இடித்து தூளாக்கும் இடி உரலும் ஆணியும் கூடவே இருந்தன. பாக்கை சீவலாக்கி அளவோடு ஏனிய கராம்பு சாதிக்காய் கூட்டையும் சேர்த்து துவைத்தெடுப்பா. ஊஞ்சலில் இருந்த நானும் தங்கச்சியும் மூத்தம்மாவின் விழாவில் போய் அப்பிக்கொண்டோம். நிலவு சற்று சரிந்திருந்தது. ஃபேக்டரி விசில் சத்தம் கேட்டது. எத்தனை மணிகா? 9 மணி மன என்றார். இந்த விசில் சத்தமே ஒரு வகையான கிளியை உண்டு பண்ணும். அடிவயிற்றில் உரல் உருளுவதைப் போல் விசில் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சுக்குள் உதைக்கும். மூத்தம்மா வெற்றிலை எச்சிலை சற்று தள்ளி மண்ணை கெல்லி துப்பிக்கொண்டா. மஞ்சோனா மரத்திலிருந்து இப்போதுதான் பக்குள் பறந்து போனது. போடியாரின் மாமரத்திலிருந்து கத்துவது கேட்டது. மூத்தம்மாவை இறுக்கிக் கொண்டேன். ஏங்கா ராவையில மட்டும் பக்குள் கத்துது? அடக்க முடியாமல் கேட்டேன். அது மன நம்மட ஊருக்கு குடும்பத்துக்கு யாராவது மௌத்தா போறதுக்கு அடையாளம் என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த பக்குள் வாசலுக்கு வாசல் கேவி திரியுதா. அப்ப ஏங்கா நம்மட உம்மா மௌத்தா போன அண்டைக்கு இது கத்தல்ல? கத்திருந்தா நம்மட உம்மாவை வீட்டுக்கு ஒளிச்சு வச்சிருக்கலாமேனஹா. மூத்தம்மா என்னை இறுக அணைத்து கொண்டா. தங்கச்சி அவ மடிக்குள் விழுந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். பாப்பா புதிதாய் ஒரு உம்மாவை கொண்டு வந்தார். மூத்தம்மாவை விட்டு பிசக விருப்பமில்லை என்பதால் எங்களை இவ்விடமே விட்டுவிட்டார். கோழை கூட்டினுள் சலசலப்பு கேட்டது. சூய் சூய் என குரல் கொடுத்தா. அருகில் போன நாய்கள்
உருமிக் கொண்டோடின. கொல்லைப்புறத்தில் கட்டியிருக்கும் மாடுகள் மூச்சு விடும் இரைச்சலும் விசிக் விசிக்கென வாழ் சுழற்றி நுழம்பு விரட்டும் சப்தமும் கேட்டன. மூத்த வாப்பாவின் கூட்டுக்கரத்தை சற்று தள்ளி ஓரமாய் கிடந்தது. உள்ளேதான் மனுஷன் படுத்திருந்தார். வண்டியில் கீழ்த்தளத்தில் அரிக்கன் லாம்பு பிரகாசமாய் தொங்கியது. நேற்று அவருடன் இந்த வண்டியில் ஏறி விறகெடுக்கப் போயிருந்தேன். என்னத்துக்கு இந்த வண்டிலுக்கு குடில போல ஓலை கட்டினீங்க கேட்டேன். மழை வெயில்ல நனையாம கொண்டு போகணும். காவி படிந்த பற்களை இழித்து சிரித்து கொண்டார். சுருட்டு புகைப்பார். நான் ஓரத்தில் போயிருந்து கொள்வேன். வால் வண்டியில் இருப்பதில் எனக்கு நல்ல குசி. வாவண்டாமன கிட்ட கூப்பிடுவார். சுருட்டு நாத்தம் மூச்சை பிடித்து ஒரு தம் இழுத்து விட்டு தூர வீசுவார். அவர் விறகொடிக்க நான் காட்டுக்குள் அலைந்து விளாம்பழம் பொறுக்குவேன். சமயத்தில் நாவல் பழமும் சொரிந்திருக்கும். வண்டியின் கீழ் தொங்கும் குட்டி சாக்கில் பொறுக்கி போட்டுக் கொள்வேன். மூத்தம்மா நாவல் பழங்களை உப்பு நீரால் கழுவித் தருவா. ருசியாயிருக்கும். மூத்த வாப்பாவிடம் ஒரு வட்டுவம் இருக்கும். மேல்வாய் சுருங்கி இரு பக்கமும் நாடாவை இழுக்க அகன்று கொள்ளுமாற்போல் அதை வைத்திருந்தார். அதற்குள் வெற்றிலை போடும் சாதனங்களை அதக்கி சதா தோளில் தொங்க போட்டிருப்பார். ரகுமா மாமியின் பாணிச்சாவல் கூவிற்று. இது இப்படித்தான் நேர தெரியாமல் கூவிக்கொண்டிருக்கும். மூத்தம்மா கதை சொல்லாததால் எனக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. எனது தலையை தடவிக்கொண்டும் நிலாவை வெறித்து கொண்டும் ஏதோ யோசனையில் இருந்தா. நானும் நிலாவை உற்று பார்த்தேன். மூத்தம்மாவை போல ஒரு மனுஷி அதற்குள் சுருண்டு படுப்பதைப் போல் இருந்தது. மூத்த வாப்பாவின் இருமல் சத்தமும் பலமாய் கேட்டது. அவரும் படுக்கவில்லை போலும். சற்றைக்கெல்லாம் எழுந்து கொல்லைப்புறம் போவதும் தெரிந்தது. மாட்டு கொட்டிலுக்கு புகை மூட்டிவிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி படுத்து கொண்டார். சுருட்டு வாசம் காற்றில் மிதந்து வந்து வயிற்றை குமட்டியது. கதை சொல்லுங்க. சினுங்கினேன். இப்ப ஏலாமன நேரம் வைத்து நாளை ராவைக்கு சொல்றேன். வா படுப்போம். தங்கச்சியை அள்ளி தோளில் போட்டா. நான் பாயை உதறி எடுத்துக்கொண்டேன். சாக்கு கட்டிலை விரித்து என்னை படுக்க வைத்து போர்த்தி விட்டா. சற்று தள்ளி தங்கச்சியுடன் தரையில் படுத்து கொண்டா. கால் மாட்டில் உம்மா வந்து நின்றா. புகைச்சுருளாய் நெளிந்து நெளிந்து வந்தா. கைகளை அசைத்து என்னை அழைத்தா. மாதுளம் சுளையாய் பற்கள் பளிரிட சிரித்தா. என்னை தூக்க கைகளை விரித்து அருகே வந்தா. மூத்தம்மாய், நானும் கீழே வந்து படுக்கிறேன். வியர்த்து கொட்டியது. மூத்தம்மாவை இறுக்கிக் கொண்டு அயர்ந்து போனேன். என் கனவு நிறைய உம்மா வந்தா. கூப்பிட்டா. கட்டி அணைத்து கொஞ்சினா. விடிய விடிய இப்படித்தான். மூத்தம்மா செவத்தாள் பசுவில் பால் கறப்பதை பார்ப்பதற்கென்றே அதிகாலையில் விழித்து கொண்டேன். தொடையை தட்டி கால்களை அகல நட்டு வைப்பா. செவத்தாள் அசையாமல் நிற்கும். முலைகளை கழுவி விடுவா. முழங்கால்களிடையே பாலியை இடுக்கிக் கொண்டு ஒவ்வொரு காம்பாய் மேலிருந்து கீழ் நோக்கி நசுக்கி விடுவா. சரசரவென விழும் பால் முருகக் காய்ச்சி பெரிய கிளாஸில் ஊற்றி எனக்கும் தங்கச்சிக்கும் குடிக்க தருவா. சுவையாயிருக்கும். இன்றைக்கென்னவோ செவத்தால் பால் கறக்க விடவில்லை. பின்னங்கால்களை உதைத்து கொண்டு தலையை சிலுப்பி மூத்தம்மாவை பார்த்து சீறி சீறி பிகு பண்ணி கொண்டிருந்தது. இந்த மூத்தம்மாவை நினைக்கையில் நெஞ்சில் உவகை நிறையும். சுருக்கம் விழுந்தாலும் என்ன மிடுக்காய் நடக்கிறா. பால் கறப்பதிலிருந்து மாட்டுக்கு தீனி போடுவது வரை ஒரு மிருக வைத்தியரை போல் என்ன நேர்த்தியா செய்கிறா. அரிசி இடித்து மாவாக்கி ரொட்டியோ பிட்டோ உண்ண தருகிறா. பனைமரத்தின் ஓலை சீவி பெட்டியோ தட்டோ செய்து விடுகிறா. இத்தனைக்கும் ஒரு நோய் வந்தா
படுக்கையில் கிடந்து அழுந்தவும் மாட்டா. ஆஸ்பத்திரி என்று அலையவும் மாட்டா. ஆடாதோடையும் கொத்தமல்லியும் அவித்து குடித்து எழுந்து நடக்கிறா. அக்கம் பக்கம் யாருக்கும் நோய் பிடித்தாலும் கூப்பிடாத வைத்தியராய் ஓடி போய் மருத்துவம் செய்வா. ஊரில் எது நடந்தாலும் மூத்தம்மா தான் வேண்டும். கைராசிக்காரி நீங்கள் தான் மாமி என்ற தலப்புள்ளையையும் ஏந்தனும். நேற்றும் அவ்வாறாத்தான் வீங்கிய வயிற்றுடன் வந்து மூத்தம்மாவிடம் சொல்லிவிட்டு போனா. இந்த கிராமத்தின் முடிசூடா குட்டி ராணியாய் பொது மனசியாய் மூத்தம்மா தான் இருந்தா. அனுபவம் பழுத்து அவவிடம் அறிவு தேஜஸ் சட்டென தெரியும். நானும் மூத்த வாப்பாவும் காட்டிற்கு போய் ஆமெனக்கு கொட்டை பொறுக்கி கொடுப்போம். அதை இடித்து உருக்கி உழுவரசியும் நன்னாரி வேரும் நறுக்கி போட்டு எண்ணெயாய் காய்ச்சி தலைக்கு பூசுவா. அவவின் கருகருவென்ற தலைமுடிக்கு இதுதான் பஸ்பம். எனக்கு அதைத்தான் அப்பிடுவா. மூத்த வாப்பா எண்ணெய் போட மாட்டார். அங்க பாருமன உண்ட மூத்த வாப்பாட தலைய சூப்பின பணங்கொட்ட மாதிரி என கிழவனை சீண்டி கொடுப்பினில் சிரித்து கொள்வா. மூத்தம்மாவுக்கு பிள்ளை என்று உம்மா மட்டும்தான், அதுவும் பல நேர்த்தி கடன் கொடுத்து பிறந்தது என பழைய நினைவில் தோய்ந்திருப்பா. மூத்தம்மாவின் காதில் பெரிய தோடுகள் மேலிருந்து கீழாக நேர் வரிசையில் தொங்கிக் கொண்டிருக்கும். கேட்டா அது அல்லுக்குத்து என்பா. கழுத்தில் கருகமணி மாலை சதா மின்னிக் கொண்டிருக்கும். கையில் அகல செம்பு காப்புகள் என அமர்க்களமாய் பார்க்க அம்சமாயிருப்பா. புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு மூத்தம்மாவின் நினைவு பளிச்சென தோன்றும். இவவும் ஓர் அரசியாய் கற்பனை செய்து கொள்வேன். நானும் மூத்தம்மாவை போல் சுயமாய் ஒரு இளவரசனாய் இயங்க விளைந்தேன். உன்னிப்பாக அவவை பார்க்க தொடங்கினேன். எந்த காரிருளையும் கிழைத்து கொண்டு குடுகுடுவென நடக்கும் மனோதைரியம் அவக்கு. நானும் அப்படி நடந்து பார்த்தேன். இரத்தம் உறைந்து போய் கால்கள் மறுத்து விடவில்லை. பயம் என்னை பீடிக்கவில்லை. மஞ்சோனா மரத்தின் கீழ் தனியே இருக்க பழகினேன். கருமேகத்தை பார்த்து கரும்பூதமாய் உள்ளுக்குள் ஓடத் தோன்றுவதில்லை. மூத்திரம் எடுத்தால் மூத்தம்மாவை எழுப்பிக் கொண்டு சினுங்குவதில்லை. இந்த ராஜ்யத்தின் அரசியைப் போல் நானும் ஒரு இளவரசனானேன். மூத்தம்மா என்ற மகாராணியின் கீழ் இருப்பதில் என்றுமில்லாத கர்வம் சுரந்தது. எனது சிரசில் சௌந்தர்ய கிரீடம் சூடியதான மிதப்பு. விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து காற்றினிலே எம்பத் தொடங்கிவிட்டேன். என் மிஞ்சிய பயந்தாங்கொள்ளி பட்டத்தை நான் எரித்தாயிற்று. நெஞ்சினுள் கலர் கலராய் வண்ணப்பூக்கள் காடாய் அடர்ந்தன. ஒரு நாள் பாடசாலை விட்டு வந்து கொண்டிருந்தேன். மூத்தம்மா காலையில் தேய்த்துவிட்ட எண்ணெய் வெயிலுக்கு உருகி முகத்தில் வழிய ஆரம்பித்தது. படலையை திறந்தேன். எதிரே மூத்தம்மா தெரிந்தா. தங்கச்சியை மடியில் வைத்து சோறு தீத்திக் கொண்டிருந்தா. அவவின் முகம் வாடி போயிருந்தது. எனக்கும் சோறு போட்டு தந்தா. என்றுமில்லாதவாறு மஞ்சோன மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டா. ஏங்க ஒரு மாதிரியா இருக்காய்? தாய் செல்மன, நீ கடைக்கு ஓடிப்போய் ஊரல் பாக்கெட்டு வாங்கிட்டு வா. சேலை முடிச்சை அவிழ்த்து காசை நட்டினா. ஊரல் குடித்துவிட்டு இழுத்து போர்த்தி படுத்து கொண்டா. இளவரசனான நான் உடைந்து போனேன். இன்றுதான் நோய் என்று பாயில் சுருண்டிருப்பதை பார்க்கிறேன். இனந்தெரியாத அச்சம் என்னை கவ்விக்கொண்டது. மூத்த வாப்பா குளிர்காய தீ மூட்டினார். என் வெள்ளை கொக்கு விடவெடுத்தது. சந்தனம் மறைத்து உச்சந்தலையில் பூசினார். அண்ணாவி மாமா வந்து ஓதி பார்த்தார். 1 ரூபாய் குற்றியை வெள்ளை துணியில் சுற்றி கட்டி உச்சவட கல்லு அவுளியாவுக்கு நேர்ந்து வைத்தார். நான் அவ்வண்டையில் பிசகாமல் நின்றிருந்தேன். தங்கச்சி தன் பிஞ்சு விரலால் மூத்தம்மாவின் நெற்றியில் வருடியது. தங்கச்சியை வாரிக்கொண்டா. அவட கண்கள் இரண்டும் ததும்பி பீறின. மறுநாள் வழக்கம் போல் எழும்பி
என்னை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினான். என்றுமில்லாதவாறு கட்டிப்பிடித்து கொஞ்சினான். மன, கவனமா போயிட்டு வா. நெருப்பு தணல் மாதிரி சுட்டது முத்தம்மாவின் கை. இடைவேளை. யாசின் பாவாட தோட்டத்தில் நண்பர்களுடன் இருந்தேன். டேய் காசிம், உண்ட மூத்தப்பா வந்திருக்கார், கெதியா வா. பொறுக்கிய முந்திரி பழங்களை அகமதிடம் கொடுத்துவிட்டு ஓடினேன். மூத்த பாப்பா கெண்டின் அடியில் தளர்ந்து போய் நிற்பது தெரிந்தது. புத்தகத்தை எடுத்துட்டு ஊட்ட பாமன, பள்ளிக்கூடம் உடலியே என்றேன். நான் பெரிய சேருக்கிட்ட சொல்லிட்டேன், நீ வாமன, கெதியா போகணும். அவரை பின்தொடர்ந்தேன். வீட்டை நெருங்க நெருங்க வாசலில் சனங்கள் நிறைந்திருப்பது தெரிந்தது. இன்னும் வருவதும் போவதுமாய் பரபரத்தனர். மூத்தம்மாவுக்கு மருகாவும் காய்ச்சல் உரம் போல. முந்திரி கசரு வெள்ளை சேட்டில் மறு போட்டிருந்தது. மனசு கண்டா இயேசுவா. புத்தகத்தால் அதை மறைத்து கொண்டே குடிசைக்குள் நுழைந்தேன். ரகுமா மாமி ஓடி வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டார். தங்கச்சி விரல் சூப்பிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடித் திரிந்தது. ரகுமா மாமி என் கையை பிடித்து, வா மகன், மூத்தம்மாவை பார்த்துட்டு வருவோம். உள்ளே இழுத்து போனா. குப்பென்றடித்தது சாம்பிராணி புகை. என் வெள்ளை கொக்கு தூங்கிக் கொண்டிருந்தது. ஓடிப்போய் அவவின் கால்களை கட்டிக்கொண்டேன். ஜால வா மகன், மையத்தை தூக்க போறாக. என்னை இழுத்து கொண்டு வெளியே வந்தார் ரகுமா மாமி. மூத்தம்மா மௌத்தாகவில்லை. மூடி முக்காடிட்டு மூத்த வாப்பாவின் கூட்டுக்கரத்தையிலிருந்து போவதாய்ப்பட்டது. சந்தூக்கின் பின்னால் ஓடிச் சென்றேன். மன, நீ வெயிலுக்கு வராம தங்கச்சியை பார்த்துக்க. மஞ்சோனா மரத்தடியில் சுருக்கென்று நின்று கொண்டேன். நெஞ்சு வலித்தது. இளவரசனான நான் குலுங்கி குலுங்கி அழுகின்றேன். என்னை திரும்பி பார்க்காமல் மூத்தம்மா போய்க் கொண்டிருந்தார்.